நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து என்று உள்ளது. ஆமென். இந்த 7ஆம் நாளை பற்றியும் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலும் இன்று நாம் சற்று தியானிப்போமாக. ஓய்வு நாள் என்பது ரெஸ்ட் டே மற்றும் 7ஆம் நாள் என்பது சனிக்கிழமை தான் ஓய்வு நாளா, வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாளா, நாம் இயேசு கிறிஸ்து எந்த நாள் ஓய்ந்திருந்தார் என்று சில ஆராய்ச்சிகள் பற்றி பார்க்கும் பொழுது, முதலாவதாக பரிசுத்த வேதத்தில் முதல் மனிதன் ஆதாம் முதல் நோவா காலம் வரை இந்த 7ஆம் நாள் ஓய்வு பற்றி யாருக்குமே தெரியாது, யாருமே பின்பற்றவும் இல்லை, பரிசுத்த வேதத்திலும் இல்லை. ஆபிரகாம் காலத்திலும் அதற்கு முன்பும் 7ஆம் நாள் ஓய்வு பற்றி குறிப்பிடப்படவே இல்லை. முதலாக மோசே காலத்தில் சீன் வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகள் தந்து அதில் 4வது கட்டளையாக குறிப்பிட்டுள்ளார். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசித்தறியலாம். இஸ்ரேல் ஜனங்கள் முதலாவது குழந்தை, பின்பு முதிர்ச்சி பருவம் வரை படிப்படியாக கட்டளைகள் மூலம் கற்றுவித்து தந்தார். மற்றும் பரிசுத்த வேதத்தில் எங்குமே எதிலுமே கிழமைகள் இருக்காது, நாட்களும் என்று, அதாவது டே என்றும் உள்ளது. பிறகு யார் இந்த சனி ஞாயிறு பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்றால், கிபி 321 வாழ்ந்ததான ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் வாழ்ந்ததான சமயத்தில், அவன் அரசாட்சி செஞ்சதான சமயத்தில் சன் காட் வர்ஷிப் செய்யும் நாள் சண்டே என்றும் விடுமுறை அளித்தும், யூதர்களின் 7ஆம் நாள் ஓய்வு நாளை சனிக்கிழமை விடுமுறை அளித்தும் இருந்தார்கள். இந்த ரோம பேரரசன் மிக நல்லவன். இவன்தான் முதலில் 2 நாட்களையும் சேர்த்து விடுமுறை அளித்தவன். அதன் பின்பு 18ஆம் நூற்றாண்டில் ரோம் டிக்ளேர் செய்தது நோ சாட்டர்டே வர்ஷிப், ஒன்லி சண்டே மட்டும் என்று. பிறகு 19ஆம் நூற்றாண்டில் சாட்டர்டே சபாத் டே என்றும் சண்டே லார்ட்ஸ் டே என்றும் கடைபிடிக்கப்பட்டு விட்டது. யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார், இதுவே சரித்திர ஆதாரம். நாளடைவில் போக போக இந்த 2 தினங்களையும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளை பொதுவாக விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை நம் பிதாவும் தேவனுமானவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தால் நமது ஜெபத்திற்கு பதில் தருவது யார்? ஓய்வு நாளில் ஒரு வேளையும் செய்யக்கூடாதே, நமது ஜெபம் ஓய்வு நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியம். ஆமென். God bless you.